ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டாப்பர் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம 2016 டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட புதுத்தமிழ் வினாத்தாளை தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். பொருளுக்கு ஏற்ற பொருத்தமான உவமையை தேர்ந்தெடுத்து எழுதுக. காத்திருந்து ஏமாந்து போவது இலவுகாத்த கிளி போல. தீண்டிற்று என்ற வினைமுற்று சொல்லின் வேர் சொல்லை தேர்க. வேர் சொல் தீண்டு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வேர் சொல்னா கட்டளை ஏறுற மாரி வரதுதான் வேர் சொல், அதனால் தீண்டு. 2 அடி முதல் 12 அடி வரை வரும் பா வெண்பா. அடுத்தது, வாட்ஸ்அப் என்ற சொல் பார்க்கவும் கேட்கவும் படிக்கவுமான மின்னஞ்சல் குறுஞ்செய்தி வசதியை முனைவர் மா ராசேந்திரன் டேஸ் என மொழிபெயர்த்துள்ளார். பார்த்தோம்னா கட்செவி அஞ்சல் என்று மொழிபெயர்த்துள்ளார். அடுத்தது, ஒற்றளபடையில் அளவெடுக்கும் மெய்யெழுத்துக்களின் எண்ணிக்கை 11. சரியான விடையை தேர்க. இயல், இசை, நாடகம் ஆகிய முத்தமிழை வளர்த்தல் வேண்டும். அதாவது ஆப்ஷன் பி தான் கரெக்டு. பாருங்கள், இயல், இசை, நாடகம் ஆகிய முத்தமிழை வளர்த்தல் வேண்டும் அப்படின்னு இருக்குது. அது மட்டும்தான் ரைட்டு. முதலான அப்படிங்கிறது வரக்கூடாது, முதலியே வரக்கூடாது, போன்ற அப்படிங்கிறதும் வரக்கூடாது, ஆகிய தான் வரணும். அடுத்தது, கோடிட்ட இடத்தில் உரிய விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கூம்பு என்பது டேஸ் பெயர் ஆகும், அது வடிவ பண்பு. அடுத்தது, ஆற்றுவார் அசைப்பிரித்து காட்டுதலில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆர் கூட்டல். இங்கே தான் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், இவங்க பிரித்து எழுதுகன்னு கொடுக்கல, அசைப்பிரித்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் ஒற்றெழுத்துக்கு முன்னாடி என்ன வந்தாலும் அதை பிரிச்சிடணும். அப்போ ஆர் கூட்டல் ட்ரூவார் இப்படி தான் வரும், ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது, ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது, கீழ்காணும் சொற்களுக்கு குற்றிய லுகரம் அல்லாத சொல்லை தேர்ந்தெடு. உண்ணு அப்படிங்கிறது குற்றிய லுகரம் அல்லாத சொல், ஞாபகம் வச்சுங்க. உண்ணுங்கிறது குற்றிய லுகரம் அல்லாத சொல். ஏன்னு பார்த்தோம்னா குசுடு துபுரு வரல கடைசியில், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, பொருட்கோளின் வகைகளின் எண்ணிக்கைன்னு பார்த்தோம்னா 8 பொருட்கோள் இருக்குது, அதான் கொடுத்துருக்காங்க. அன்னபூரணி என்னும் புதின ஆசிரியர் கா சச்சிதானந்தன். அன்னபூரணி என்னும் புதின ஆசிரியர் கா சச்சிதானந்தன். அடுத்தது, தமிழ் இயக்கம் அப்படின்னா பாரதிதாசன். சீட்டுக்கவி பாரதியார். சேக்கிலார் பிள்ளை தமிழ். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். சூளாமணி தோலாமொழி தேவர். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இது பொறுத்துக. அடுத்தது 13, பெரிய புராணத்தை எழுதினது சேக்கிலார். ராமாயணம் பார்த்தோம்னா கம்பர். சீரா புராணம் உம்மறு புலவர். சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர். அடுத்து, வீரகாவியம், இதையும் பொறுத்துக்க தான். வீரகாவியம் யார் எழுதினான்னா முடியரசன். இயேசு காவியம் கண்ணதாசன். ஒளிப்பறவை சிற்பி பாலசுப்ரமணியம். சகாராவை தாண்டாத ஒட்டகங்கள் நா காமராசன். அடுத்தது, எச்.ஏ. கிருஷ்ணனாருக்கு இலக்கணம் கற்பித்த ஆசிரியரின் பெயர் மாணிக்கவாசக தேவர். ஞாபகம் வச்சுங்க, மாணிக்கவாசகர் கிடையாது, மாணிக்கவாசக தேவர். சூடாமணி நிகண்டு ஆசிரியர் வீரமண்டல புருடர். சூடாமணி நிகண்டு ஆசிரியர் வீரமண்டல புருடர். அடுத்தது, மொழிகளின் காட்சி சாலை இந்தியா இக்கூற்று யாருடையது? பேராசிரியர் சா அகத்திய லிங்கம். மொழிகளின் காட்சி சாலை இந்தியா இக்கூற்று பேராசிரியர் சா அகத்திய லிங்கம். சூடாமணி நிகண்டு இது வீரமண்டல புருடர். அடுத்தது, மூதுரை யாருன்னா ஔவையார். வெற்றி வேக்கை அதிவீரராம பாண்டியன். நன்னெறி யாருன்னா சிவபிரகாசர். அறநெறி சாரம் முனைப்பாடியார். இன்னொரு தடவை பாருங்க, மூதுரை ஔவையார் தெரியும் எல்லாத்துக்கும். வெற்றி வேக்கை அதிவீரராம பாண்டியன். நன்னெறி சிவபிரகாசர். அறநெறி சாரம் முனைப்பாடியார். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, மத்த விலாசம் என்னும் நாடக நூலை எழுதியவர் மகேந்திரவர்மன். மத்த விலாசம் என்னும் நாடக நூலை எழுதியவர் மகேந்திரவர்மன். பாரதிதாசன் நூல்களில் பொருந்தாத நூல் கல்லோ காவியமோ, இதுதான்
பொருந்தாத சொல். பொருந்தாத நூல். குடும்ப விளக்கு, பாண்டிய பரிசு, இருண்ட வீடு. இதெல்லாம் இவரால் தான். அடுத்தது, ஈன்று புறந்தறுதல் என் தலை கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே எனும் பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. அடுத்தது, மேற்கணக்கு நூல்கள் என்று அழைக்கப்படுபவை 8 தொகையும் 10 பாட்டும். ஐராஜீஸ்வரர் கோவிலை கட்டிய அரசன் 2ஆம் ராசராசன். அடுத்தது, பறவைகள் இடம்பெற்று இடம்பெயர்வதை டேஸ் என்பர், வலசை போதல். அடுத்தது 25வது கொஸ்டின், சிறுபஞ்ச மூலத்தின் கடவுள் வாழ்த்துடன் எத்தனை வெண்பாக்கள் உள்ளன? 97 வெண்பாக்கள். 97 வெண்பாக்கள் இருக்கு. நவ்வி என்னும் சொல்லின் பொருள் மான். தமிழில் காணும் முதல் சித்தர் திருமூலர். அடுத்ததும் பொறுத்துக. வண்டு என்ன பண்ணணும்னு சொல்லணும். வண்டு வந்து முரளும், புறா குணுகும், பூனை சீரும், குரங்கு அளப்பும். ஞாபகம் வச்சுக்கோங்க. வண்டு முரளும், புறா குணுகும், பூனை சீரும், குரங்கு அளப்பும். அடுத்தது, தென்னாப்பிரிக்க நாட்டில் இந்தியரின் நலனுக்காக போராடிய வீர தமிழ் மங்கை தில்லையடி வள்ளியம்மை. மணிமேகலையில் உள்ள காதைகளின் எண்ணிக்கை 30. சிலப்பதிகாரத்திற்கும் 30 தான், மணிமேகலைக்கும் 30 தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, பொருந்தாத ஒன்றை கண்டுபிடி. யசோதர காவியம், நாககுமார காவியம், உதயகுமார காவியம். இங்கே வளையாபதி கொடுத்துருக்காங்க. வளையாபதி வந்து 5 பெருங்காப்பியங்களில் ஒன்று. மற்றதெல்லாம் 5 பெருங்காப்பியங்கள். அடுத்தது, செல்வத்து பயனே ஈதல் என்னும் தொடர் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. தேவார மூவர் எனப்படுவர் சம்பந்தர், அப்பர், சுந்தரர். தேவார மூவர் எனப்படுவர் சம்பந்தர், அப்பர், சுந்தரர். அடுத்தது, ஊக்கமுடையான் ஒடுக்கம் எதனை போன்றது? பின்வாங்கி நிற்கும் ஆடு போன்றது தான் ஊக்கமுடையான் ஒடுக்கம். அடுத்தது, தமிழ் மாதின் இனிய உயிர்நிலை என போற்றப்படும் நூல் திருக்குறள். ஞாலத்தின் மானப்பிரிது. இதுக்கான கரெக்டான இது என்னன்னா, தகுந்த நேரத்தில் செய்யப்படும் உதவி. தகுந்த நேரத்தில் செய்யப்படும் உதவி தான் ஞாலத்தின் மானப்பெரிது. பரணிக்கோ ஜெயங்கொண்டான் என்று கலிங்கத்து பரணியை இயற்றிய புலவரை புகழ்ந்தவர் பலபட்டடை சொக்கநாதர். அடுத்தது, உலா எனும் சிற்றிலக்கியம் பாடப்பெறும் பாவகை கலிவெண்பா. அடுத்தது, பிறமொழி சொற்களை நீக்கி தூய தமிழில் உள்ளதை எழுதுக. இதில் ஆப்ஷன் பி தான் ரைட்டு. நீதான் என் நெருங்கிய நண்பன் என்று கூறி மகிழ்ச்சி அடைந்தேன். இதுதான் கரெக்டான விடை. அடுத்தது, பருப்பு உள்ளதா எவ்வகை வினா பார்த்தோம்னா கொழல் வினா. அடுத்தது, அகர வரிசையில் அமைக்கப்பட்டுள்ளதை எழுதுக. பட்டு, பாட்டு, பையன், பைவம், பவும். ஞாபகம் வச்சுங்க. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். அகர வரிசையில் எழுதுக. அடுத்தது, பின்வருவனவற்றை பொறுத்துக. வினைப்பயன் விளையுங்காலை உயிர்கட்கு. இதுக்கு சரியான விடை என்னன்னா, மனம் பேரின்பமும் கவலையும் வாட்டும். அடுத்தது, மக்கள், தேவர், பிரம்மர், நரகர், விலங்கு, பேய் என்று அழகில் பல்லுயிர் அறுவகை தாகும். தீவினை என்பது ஆப்ஷன் ஏ 10 வகை குற்றங்களின் பயன். நல்வினை என்பது பத்தின் நீங்கி தானம் சீலம் தாங்குவது. அடுத்தது, வருவையாகிய சின்னால் வாழாதல். இந்நற்றிணை பாடலில் சின்னால் என்பது சில நாள். அடுத்தது 44வது கொஸ்டின், குறிஞ்சி. இதை பொறுத்துக. குறிஞ்சி வந்து புணர்தலும் புணர்தல் நிமித்தமும். முல்லை வந்து இருத்தலும் இருத்தல் நிமித்தமும். மருதம் ஊடலும் ஊடல் நிமித்தமும். நெய்தல் இரங்கலும் இரங்கல் நிமித்தம். ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது, ஐ என்னும் சொல்லின் பொருள் தலைவன். இது வந்து ஓரெழுத்து ஒருமொழி. ஓரெழுத்து ஒருமொழி மொத்தம் 42 இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்ய. சங்கு, சீப்பு, சைதை, சொல். இதுதான் கரெக்டான விடை.
இதற்கு உயிரெழுத்து மெய்யெழுத்து உயிர்மெய் எழுத்து நம்மளுக்கு வரிசையாக தெரிஞ்சிருந்தாவே இதை கரெக்டாக எழுதிடலாம். அடுத்தது காய்கனி, இதில் அமைந்துள்ள தொகைநிலை தொடரை கண்டறிக. உம்மை தொகை. காய்கனி அமைந்துள்ள தொகைநிலை தொடர் உம்மை தொகை. அடுத்தது நாற்கரணம், சரியாக பிரிக்கப்பட்டிருப்பது 4 கூட்டல் கரணம், ஆப்ஷன் டி. அடுத்தது அளவில் சனம் உளமணைய குளம் நிறைந்த வளமருவும். அடிகோடிட்ட எழுத்துக்கள் குறிக்கும் தொடை என்னன்னு கேட்டிருக்காங்க. இதில் பாருங்கள், 2வது எழுத்தை அடிகோடிட்டு இருக்காங்க. அப்போ இது எதுகை தொடை. இதுவே முதல்ல அடிகோடிட்டு இருந்தாங்கன்னா 2வது எழுத்து அடிகோடிட்டு அந்த 2 எழுத்துக்களும் அந்த அடிகோடிட்ட எழுத்துக்கள் ஒன்றா இருந்துச்சுன்னா அது எதுகை. இதுவே மோனைனா முதல் எழுத்துக்களை அடிகோடிட்டு அது ஒன்றாக இருந்துச்சுன்னா அது மோனை. ஞாபகம் வச்சுங்க. அடுத்து திருக்குறளை இயற்றியவர் யார் என ஆசிரியர் மாணவரிடம் கேட்பது அறிவினா. இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக நான் ஏதாவது இந்த வீடியோவில் தப்பு பண்ணியிருந்தா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் திருத்திக்க பார்க்குறேன். நன்றி.